பார்த்தியா மருமான கவனிப்பா காலையில் எப்படி கவனி பிஸ்கெட் உண்டாப்பா எல்லாம் இருக்குண்ணா எனக்கு தனியாக பெயிண்ட் அடிச்சு பாப்பேன் எவ்வளோ அடிச்சு பாப்பேன் ஆசை இது மாதிரி கம்பி அட்டனையில இருந்து பைப் வச்சையில இருந்து பின்ன மேலாம் படுப்பேன் கீழே பயம் இங்க லக் பண்றதை விட முத்தஜமாக லக் பேர முட்டை மாடிச்சு ஓ இது என்னதுன்னா காலைல நடந்து வந்து வந்து ஆகல் தெரியும் அப்படியே ரெண்டு காலையும் இப்படி கொடுத்துட்டு பழமண்ணை வந்து நெருப்படுத்தி கொண்டிருக்கா பொங்கலுக்கு இல்லையோ ஆனால் மழை என்றாலும் விடாமல் செய்கிறாங்களே இல்லையோ சாமா உடஞ்சி அது எப்படியோ ஏதோ ஒரு இடத்த மிஸ்டேக் வரத்தாண்டா செய்யும் நான் அங்கே மேலே ஒரு மூலையில் உடைச்சி விட்டேன் சண்டை சட்டை கிழிக்கதான் இதை விட என்ன உதாரணம் இப்படி நின்று நின்று பீச்சுறாங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்காங்க அவன் டிசைன் போடுறாங்க உண்மையிலே இங்கே வேலை செய்கிற ஆக்கள்ல குட்டி எண்ணெயை தான் இங்கே தெய்வமாக பார்க்காங்க ஏன்னா அந்த அந்தரத்தில் வேலையிற வாட்டி அந்த டாய்லெட் இந்த சீட் ஒன்று மாற்றோம்டா பிளாட் போட்டு விடலாம் யார் செய்கிற வேலையோட செய்து விடலாம் இந்த வேலையில் செய்ய ஆளுக்கு ஏஞ்சிடா இப்போ எங்களை பிளாட் எடுத்து வைக்க சொல்ல அக்கறை இல்லை அந்த சீட்டையும் கொண்டு போகணும் என்ன ஆடுது அது சும்மா ஆடு என்னன்றா இது ஒரு 2 வேலைகிறான் யாப்பாடு ஐயோ சொல்லுவேன் கொத்துன மாமி கொத்துன கோழி ஒன்று என்னென்ன பாரு மாமி கொத்துன கோழி அண்டு இந்தியாவில் வந்து பெரிய ஒரு டிசிஷன் போய் கொண்டிருக்குது வயர் வந்து என்னென்ன மாதிரி வந்தீங்கன்னு சொல்லி நான் முதல் எடுத்து வச்சு வீடியோவில் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க இதுக்கு தான் நாங்கள் அந்த வீடியோ ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்து வச்சது காரணம் வந்து இப்போ எதுவும் சந்தேகம்னு சொன்னால் நாங்கள் முதல் எடுத்த வீடியோ இருக்கா கிண்டி போய் பார்த்தா என்னென்ன மாதிரி எங்கெங்கே என்னென்ன ஷாம் வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி உதாரணம் பாருங்க அப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கோ இந்த நன்மைகள் ஒன்று இருக்குது வீடியோக்கள் எடுக்கிற ஆள் இதெல்லாம் பார்த்து பழகுங்கோ பார்த்து அந்த மூளையா இந்த இந்த மூளை அந்த மூளை இந்த மூளை இதில் நடக்கிற மூளை அதான் பார்த்தியா விளையாடு படியான ஓடினா நிற்கானே அதில் பார்த்தியில வீடியோக்கள் எடுத்து வைக்கிற நன்மையில பார்த்தியலானே பார்த்தியலானே ம் கம்பி அட்டனையில இருந்து பைப் வச்சையில இருந்து பின்ன கம்பி வாடுங்க கீழே போட வேண்டியது நான் மேலாம் படுப்பேன் கீழே பயம் இங்க நான் மேல நாகல பொறுப்பு செஞ்சு எல்லாம் பைப்பெல்லாம் 50% கேரண்டியப்பா கீழே உங்களோட பஸ் அந்த வேலை இருக்குல்ல அது போல என்ன என்ன பேர் சொல்லல அப்ப அதெல்லாம் ஆளுக்கே என்னது மேகடா கூட பொஸ்ஸான்னு சொன்னேன் உங்களோட பைக்கா போய் விழுந்தல நடந்து நான் தான் அப்புறம் தூக்கி வச்சிடாப்பா திருப்பி விழுந்து வச்சு அதான் விழுந்து அந்த சைட் கண்ணா லைட் ஒன்று மாற்றணும் உண்டு அட இன்சூரன்ஸுக்கு அடிக்கிறது இந்த வந்து இப்போ டீமுறங்கிற ரம்லும் கிடக்கு இது அடைச்சி போடுது என்ன எது இந்த மூளை கிண்டு ஓ அடைச்சிது இது பண்ண லைட்டுக்கு அதோட தட்டுறேண்ணா என்ன அடைச்சிக்க என்ன அடைச்சிக்கிற பார்த்து நீங்க மூளை கட்டினா
ஷூம் போர்டெல்லாம் நான் இடையில அடைஞ்சிடும் கவனண்டா வந்து ஐயோ வாங்க உஞ்சிரப்பா நிற்கிறேன் இல்லையா வந்துட்டு போய் பாக்கியே தலையை சுத்துடாப்போ டேய் பாக்கியே பயமாக கிடக்குடாப்பா கவனா செய்யுங்க அப்போ வேலையை அங்கால அண்ணன் நெருப்பு ஒழுப்பி கொண்டிருக்கார் அண்ணன் தூள் ஒழுப்பி கொண்டிருக்கார் அடிதான் நெருப்பு அண்ணன்ட மிக்சிங் என்ன மயிரா சீமந்த இது வேணே பா என்ன அவங்களோட மிக்சிங் என்ன வேணே இந்த இது புட்டி எத்தனை கிலோ புட்டிக்கு எத்தனை கிலோ சீமந்து இதுக்கு வந்து ஒரு அரைவாளிக்கு 2 ஷர்ட்டை போடுவோம் அரைவாளிக்கு 2 ஷர்ட் என்ன 2 ஷர்ட்டை போட கொஞ்சம் நீட்டாக வரும் வேணே இது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்து ஏன்னா நிச்சயம் இல்லை 2 மார்க் பண்ணிக்க எந்த மார்க்கில் லைட் வந்தால் வழியாகு மார்க்கை காட்டின்னு காட்டுண்டா இதில் நான் காட்டுறேன் படியா சரியா 2 மார்க் ஒன்று அந்த மாதிரி இருக்குல்ல சின்னம்மா அது வந்து அந்த அந்த அலைன் அந்த அந்த அங்கேருந்து வர நடு லைன் அலைன்மெண்ட்டுக்கு போட்டது சரியா மற்றது தொங்கல் அங்கே அங்கே மடிப்பும் புழுது இவன் பட்டாதான் போட அந்த துண்டை உண்மையிலே நல்லா தான் கிடக்கு நல்லா இப்படி எல்லாமே லக் பண்ணுறதை விட இன்னும் எக்கச்சமாக லக் வேலை பார்த்து அதானே வளமையா லக்கை விட கூட லக் இன்னொரு கூட லக் ஏன் ஏதோ ஒன்று கீறுப்படுறேன் என்ன ஆகும் ஆடா சின்ன சின்ன கட்டியல் தானே ரைட் ஓகே நம்மளோட அண்ணாங்க மற்றாள் உஷான் காய்ச்சலையா ஆளை கண்டபடி இப்போ உயரத்துக்கு ஏற்றான் அதான் காய்ச்சல் ஏரியா ஆளுக்கு அதான் உஷான் ஒரு நல்ல மனுஷன்ப்பா அதான் பார்த்தேன் அதான் அழகு பயதும் குறைவானே உங்களோட சரியா அந்த செய்யுங்க சிக்கல சாவியோ எத்தனை நம்பர் இது கலாட்டோ போட்ட மண்டையில் பிடிக்காங்கோ பிடிச்சா சரி கை துண்டாகும் 2 லைட்டை போட்டுருவோம் நடுவாளர்களாக எடுக்கிறா இப்போ அங்கால வந்து நடந்த வேலைக்கும் ஜால் நடக்கிறது நல்ல வேண்டாம் அவளை பெயிண்டில் அடிச்சது பிறகு அது வந்து பிறகு அவங்க திருப்பி புட்டி அடிச்சு தஞ்சு அதே மாதிரி இது வந்து முதல்ல அந்த ஹோட்டல் வச்சிருந்தா சிக்கல தான் ஏதா கம்பு சொல்லி ஓட்டி விட்டுருந்தா இப்போ காவார் போட்டு கொடுத்தபடியே தான் செய்கிறாங்க பின்ன உங்கள் நடந்துடுவாங்க காலால் வதியும் அவனும் இவ்வளோ உயரம் இல்லை தலையாலையே முட்டு கூட அங்க அங்கேயும் கொடுத்து தலையே மமத்து பிட்டிங்க கீழே பிட்டிங் கொடு என்னதான் சொன்னாலும் நமக்கே பார்க்க பயமா கூட போய் அம்மா இல்லை உண்மை இல்லைப்பா எங்களை பார்க்கவே காலையெல்லாம் கூசுதாப்பா அவனுக்கு ஓரளவு பழகுது அந்த உயரத்துல உண்டு என்ன பழகினாலும் பெரிய விஷயம்டாப்பா சொல்லக்கூட்டே இல்லை வந்து டீம் எல்லாம் வந்து உண்டு கூடித்தாங்க பயங்கர மீன் அது என்ன விஷயம்னா நேற்று என்னோட மோல் காய்ச்சப்பா சிவாயினி காய்ச்சப்பா இன்னைக்கு இருக்கா டீம் எல்லாம் கூடித்தான் அப்ப எல்லாரும் ஒன்று கூடி இப்போ போய்கொண்டிருக்கு அதாவது படிக்கிறேன் முடிவு என்ன முடிவுன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க எது
தட்டி கொண்டு வரது என்ன வர தும்பு தட்டி என்ன இது என்ன வர ரெண்டு வண்டியா பயப்படுற அளவுக்கு வண்டியா எடுக்க வேண்டியா எல்லாரும் என்னடா செய்யற ஆறடா ஆறு ஆறு குறை சொல்றது ஒன்றும் செய்யலாது நீ என்ன செய்யற அவங்க மனசு வச்சு செஞ்சிருந்தா எல்லாம் நல்லா நடந்திருக்கும் இது எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டு நாங்கள் யாரில் குறை ஒன்றும் செய்யல இனி ஒன்றும் செய்யல கிடக்குற மாதிரி கிடக்குற அமத்திக்கு மாத்தி போட்டு செய்ய வேண்டியா கொடிய பூர வண்டியா பின்ன இப்ப பாரு இப்ப 4 பக்கத்தை நேற்று உடைக்க சொல்லி அதை இன்னும் கிளியர் ஆக்கி அது பின்ன உடைய இந்த வரையா நடக்குண்டா எல்லாரும் நடத்தலாம் தெரியா எல்லாம் ஒட்டாமட்டான்ட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா செய்யக்கூடியதா இருக்கும் இல்லாட்டி பார்ப்போம் 2-3 வருஷத்துல ஓமண்டால் பின்ன அப்படி சொல்லி போட்டு பார்த்தோன்னு இருக்கலாமே எவ்வளவு அவசரம் மேல என்ன மேல நடக்கும் மேலே மாவுள் உண்டு அடுக்கிறான் போடுவான் முட்டை மாடிக்கு என்ன அப்படி விட போறீங்க ஓ இதாரும் லைட் போட்டுனா அந்த தண்ணியில வடிஞ்சு போ அந்த சிலிகான் பொலித்தீன் இது என்னதுன்னா காலைல நடந்து வந்து ஆகல் தெரியாம அப்படியே 2 காலையும் இப்படி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து இப்படி கேட்சுவோம் இல்லை கீழாத அவைக்கு இப்போ இரவில் நிறைய கையில் ஒன்றரை கண்டு தெரியாது அப்படியே காலை 2 காலையும் பிரித்து வச்சோன்னே இப்போ அப்படி அதுக்காக வீடியோவில் நாங்கள் அப்படி காய்க்க வேண்டிய யோசிக்காக வட்டி போட்டுருவோம் நான் கல்யாணம் தெரியாம போட மாட்டோம் அப்படியே விளங்க அப்படி பிரச்சனையே கிடக்கு பாப்போம் என்ன கொஞ்சம் நெருங்கட்டும் அந்த தண்ணி அங்கே போகணுமா அப்படி ஓடி போய் அந்த பாட்டதெல்லாம் அதுக்கு இறங்கணும் அதெல்லாம் பாப்போம் கொங்கூர் டாடி என்ன வாய்ப்பு வேண்டு மேலே இருந்து பார்ப்போம் நைஸா உண்மையிலே வந்து பாருங்க எங்களோட பழமண்ணை வந்து நெருப்படுத்தி கொண்டிருக்கா கொங்குரீட் இல்லை ஆனால் மழை என்றாலும் விடாமல் செய்கிறாங்களே இல்லையோ மழை இல்லை புயல் என்ன அடித்தாலும் என்ன அடித்தாலும் பரவாயில்லைன்னு செய்கிறாங்களே இந்த ஆள் நின்று மெப்பாகுது இந்த இடத்து ஆமாம் அடிதான் அண்ணா பழமண்ணா அண்ணே டோய் பழம் அண்ணே சட்டு கொடுங்க கட்டதை கொடு உங்களோட கட்டத்துலாம் இருக்கு உலகம் கொடு வாரம் நில்லுங்க வாரம் உங்களோட கணக்கு பார்க்கத்தான் இருக்கு வாரம் இது மாதிரி புல்ல அடிக்கணும் வேண்டாம் கொங்குட்டான் இவ்வளோ தண்ணி கூடாது இப்போ இவ்வளோ தண்ணியும் வந்து இந்த அந்த மாவளால் அப்படியே கலைச்சி கொண்டு வந்து இந்த ஓட்டையிலே ஏற்றுவோம் அதில் இங்கே ஏற்றுவோம் தண்ணிங்க ஓ அங்கே உயர்த்துறேன்னு பெருசாக உயர்த்த தேவையில்லை சும்மா நோமலை எடுத்துകൊണ്ട് வேற வரும் மாவளம் உடஞ்சிருக்கு எடுத்து உடைக்கக்குள்ள சாமா உடஞ்சிச்சு அது அப்படியோ ஏதோ ஒரு இடத்த மிஸ்டேக் வரத்தாண்டா செய்யும் நான் அங்கே மேலே ஒரு மூலையில் உடைச்சி விட்டேன் சண்டேண்டா சட்டை கிளிக்கதான் இதை விட என்ன உதாரணம் அவ்வளோதான் நிறைய கதை இல்லை சட்டையோ என்னண்டா உண்டு கிளியத்தான் போகணும் இல்லாட்டி சண்டை முடிக்கல இப்போ இதுக்குள்ள வந்து என்ன பிரச்சனைனா இப்போ இந்த பைப்பும் இப்போ கலட்டணும் இந்த இது ஏன்டா கலட்டினா தான் அந்த தூணுக்கு மாமூலி ஒட்டி கொண்டு வரணுமா அப்போ அரைவாசி கலட்டிச்சாச்சு அரைவாசி கலட்டணும் எதை சொல்றேன் இது அடையா இந்த பைப்பு கலட்டும் இதெல்லாம் யோசிக்காம இதெல்லாம் செய்தாச்சு தூணுக்கு மாவு ஓ எல்லாம் சிக்கல அந்த மாவட்ட பிரகாரம் தான் ஜனஞ்சிருக்கும் காலம் ஒரு இது கணிக்கிறாரு சைக்கிளுக்கு வச்சு இருக்கும் எடுக்கணும் பார்த்தே மருமான கவனிப்பா காலையில் பிஸ்கெட்டுண்டாப்பா எல்லாம் இருக்குண்ணா எனக்கு தனியாக சரி உங்களுக்கு தான் இது ஸ்பெஷல் கவனிப்பு நீங்கள் அந்த பார்க்கிங் அலுவல் பார்க்க வந்தாலும் ஸ்பெஷல் கவனிப்பு லெமன் பஃப் அண்ணா வா பிளேண்டியா முடியும் குட்டியாடு ஓடியாம் சுட சாய் வாங்கோ உடம்ப கவனிக்கப்பா பிறகு வந்து இதை கவனிக்கலாம் வாங்க வேலையராக விடுவோம் சாப்பிடணும் நீங்கள் என்னண்டா வேண்டி
வச்சா செய்யலாம் பையன் ஏன்னா இந்த புக்ஸ் வாரில் செய்கிற நீங்கள் வந்து இருந்து செய்கிற வைக்கவே இல்லை அவ்வளோவா யாழ்ப்பாணத்துல எல்லாம் கிடக்கு அப்போ இப்போ வந்து என்ன கலந்துரையாடல் போக வேண்டியதுன்னா இந்த கார் பார்க்குங்க என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஒரு டிசைன் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்கள். அப்படியே திருப்பி காணும். அதுக்கு முன்னாடி காலம் வந்துட்டு மேலே நிற்காததுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக மழை பெய்ய 2 நாள் டச்சப் பண்ணாது அடுத்த நாள் திருப்பி அதை விட மோசமாக நிற்கிது. அவங்க இப்படி நின்று பீச்சுறாங்க, ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்காங்க, அவன் டிசைன் போடுறாங்க. ஓ பீச்சுறாங்க. அதான் ஐடியா, அதான் காலம் பெறாமல் பண்ணேன். அந்த வட்டிட்டார் அந்த மேலே இருந்துச்சு அந்த பைப்பை வட்டிட்டார் மட்டது அந்த பைப்பில் இருந்து இருந்தால் தங்குசு நூல் இருக்கும். ஓ அது நூல் ஒன்று கட்டினா வந்து நிற்க அப்போ நூல் மேலே போர்டு ஒன்று ஓடி விடுவோம். நூல் தங்குசியில் வந்து நிற்க மாட்டாங்க. நேற்று வந்து வட்டி விட்டேன் அந்த பைப்பு. அது பல்ப் பாட்டில் இருக்கலாம் மாட்டேங்க. இப்போ அக்னிக்கு உங்களுக்கு வெல்டிங் மிஷின் ஆகும், திக் வெல்டிங் மிஷின் 160 அம்பியர் 37,500 சில்வர் வெல்டிங் கேஸ் சிலிண்டர் ஒன்று சேர்த்து ஆர்கோன் கேஸ் ரீஃபில் அரௌண்ட் திருப்பி ஃபில் பண்ணுறா 8,000 15,000 தான் முடியுமா? முன்னே சிலிண்டர் டிபாசிட் வந்து 26,000 40,000 தான். அரௌண்ட் 6,000 டோட்டல் செட்டப் டீசல் டிசைன் 60,000 குட்டியானே கூட என்னங்க 90,000 1,20,000 காசு தான் சரியா தான் வாங்குவோம். அப்பா பிளேன் ஒன்று கம்மியாகுதுடாப்பா. உங்களுக்கு போடல யூஸ் போடல. உண்மையிலே இங்கே வேலை செய்கிற ஆக்கள்ல குட்டியானே தான் இங்கே தெய்வமாக பார்க்காங்க. ஏன்டா அந்த அந்திரத்தில் வேலையிற வாட்டி ஏன்டா ஆள் தவறு ஓட்டா தான் அவங்க வேலையிறாங்க. வந்து குட்டியானே இருக்கிற புத்தருக்கான இருக்கா இல்லாட்டி அவங்க தவறு ஓட்டு சின்ன சின்ன வேலை செய்வாங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ அதுதான் அகத்துல 2,000 வேண்டலாம். ஓ பின்ன ஒரு அரைப்பத்து காப்பத்து அடிக்கிறேன். நீங்கள் பாதிக்கிறதில்ல என்னடிதான் அவன் சொல்கிறேன், பாதிக்கிறாங்களே சொல்ல மாட்டேன். அதுதான் நோண்டியது அவன் சின்ன பொடிகள் வந்துட்டு தவழ்றாங்களா இல்லைன்னு சில வயதானா கூட இப்படி நிற்பாங்க. சிலிக்கோன் அடிக்கான என்ன பொடியுன்னு தம்பி வடிவ அடிக்கும் மழை தண்ணி வேற கூட அவ்வளோக்கா அழிவா அழிவா கல்ல கவனண்டா டே கீழாண்டு பாப்பா பிரச்சனை நீங்க அடிங்க. ஆள் ஒரு வட்டண்டு வட்டி வந்து இன்னைக்கு முடி எங்க பொசாங்க ஆள் முடிவெட்டுக்காராளுங்க சேது படம் பிக்கிற மாதிரி ரெட் படம் ஐத்தங்க ஆள் வரக்குள்ளே சொல்லி வந்தேன். நீங்கள் வீடியோ எடுப்பில் அதான் பட்டி வந்து என் முடியுண்டு காட்டு கொண்டை கண்டு சிலிக்கோனு சில இடத்துல அந்த சரி அமர்த்தி போட்டு அடிக்காங்க இல்லை. அடே அந்த இடத்துல நிக்கிறான்னு பார்க்க வடிவ அடிங்களா சிலிக்க நிலத்துல நிக்குமா போல நினைச்சோண்டு வேலை செய்யுங்க. அதை பத்தி யோசிக்காங்க. ஆஸ்பத்திரி பக்கத்தான் 119 தான் அது வேறையாமா ஆம்புலன்ஸுக்கு வந்து 9 டேய் சும்மா 19-25 ஒரு நாள் அடிக்கடி ஸ்ரீலங்காவில் ஆம்புலன்ஸ் நம்பர் வந்து வேறு நம்பர் 119 அது போலீஸ் அது 1990 தான். அந்த பிரைவேட் தானே 1990 19 அளவுல உசாரா சொல்லிட்டு அது 19. ஆனால் உண்மையாக நீங்கள் இந்த வெள்ளிரும்பு வேலை மிஷினே எடுத்து வைக்கலாம். டிசைன் ஓகே அது அடிப்போம் அனுப்பிவிட்டோம் உங்களுக்கு. அதே அனுப்பிவிடுங்க. அதே வெள்ளியாவது பெறும். வள்ளிரும்பு போடையில போட்டுங்க. போடையில போட்டு செய்யுங்க வழியாக. காலையில் ஆள் வந்து மழை நின்றை வேலையிலே வேலை அடிக்கும். அந்த ஆள் அக்கறையாக வரப்போ எந்த அளவுக்கு இந்த வீடுகள் உடைக்கிற விஷயம் என்னடா பண்ண சேவம் பண்ண பார்த்தேன். மழையாளில் இருக்கு. இல்லை உடைக்க தான் போகணும். இன்னொரு 5-10 நாள் உடை கொஞ்சம் மாதிரி
உடைச்சி அப்படியே ஓடெல்லாம் உடையாம பத்திரமா இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அந்த அளவு. வண்டி கொண்டு வந்துடுவேன் நாலஞ்சா நிற்கும். அதை கொண்டாங்க உண்மை கதை. இல்லை அது முதல்ல சொல்லிட்டேன் நான். ஆக்களை கூட ராஜா உங்களுக்கு உழைச்சிட்டு போயிடலாம். அதில் வயர் காசு இல்லை வரும் ரொம்ப. உங்களோட வண்டிக்கு வேண்டது இல்லை வேறு யாரும் முன்னாடி நான் கொடுக்கல வேணும். அப்படி வேறு ஒன்று நின்றால் அது இப்போ 5000 ஒன்று நமக்கு 10,000 கொடுக்கும். அப்போ அந்த 10,000 மிஞ்சும் தானே. நான் 5 ஓடினேன், நான் 20 ரூபா ஓடுவேன். உண்மை கதை. அப்போ அதான் இப்போ என்ன சொன்னாலும் இப்போ இந்த சாமானெல்லாம் ஓகே, மரந்தடியல் ஓடுகள் ஓகே. இப்போ இது கல் என்ன விளக்கம்? கல்லுக்கு இதுக்கு இங்கே தேவையானது இங்கே உயர்த்தத்தானே போட்டோம். இங்கே உடைச்சி போடக்கூடிய எடுத்து வச்சுட்டு அதான் பறவை எல்லாமே வந்து மிச்சம் ஆக மிஞ்சிறத டிராக்டரை பிடிச்சே தீவிரானு. டிராக்டரை பிடிச்சே அங்கே எந்த ஒழுங்கைக்கு தேவை அதில் ஓட்டி உங்களோட ரோட்டு சரியா வெள்ளம் இல்லை அதில் போட்டு விட்டது. இந்த நேற்று நம்ம அதில் வந்து புடவை போட்ட கல்லை அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாருங்க அங்கே கட்டுறதுக்கு. அப்படி வந்து சாமான அங்கஞ்ச விட தேவையில்லை, இருந்தாலும் தெரியாது. கொஞ்சம் மிஞ்ச பார்க்கும் கடைசி கட்டங்கள் பயிர் கட்டம். அப்போ என்ன இந்த அந்த தூணுகள் சீட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி தேவையில்லை தானே உங்களுக்கு? அங்கே அந்த அது அந்த தூணுகள் சீட்டு தேவையில்லை தான். நான் கோழி கூட அடிக்க அப்புறம் கடைசியாக கொண்டு போவேன். சீட் வேணும். ஆனால் அண்ணா புது தூண் புது தூணா போட்டு இப்போ வந்து என்ன 6,000 பேர் இல்லை. இப்போ புது தூணை நீங்கள் சொல்லல. ஒரு நகை கடையில் ஒரு நகை வாங்கிட்டு திருப்பி போறேன்டா கூட அவன் பழைய நகை அரவாசி தானே. நகைக்கடையோட 10 ரூபா கழிக்காம போறான். 4 தூணுக்கு வந்து 3000 படியாங்க நீங்க. 4 இல்லடா 6 தூண் சரியா இருக்கு. கோழிக்கூடு கூட நில கூட அடிக்கும். நீங்கள் இப்ப 6 ரூபா 3 ரூபா வாங்க. 3 ரூபா படியாங்க. 9 18 தான். அடே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் இருக்கும் இந்த தூண். அது கலெக்டரே பாவம் எல்லாம் இடிச்சு கலெக்டரே இல்லை. 18 ரூபா தாங்க. இல்லாட்டி நீங்க 1000 ரூபாயா விடணும் இந்த சாமான் வேண்டால். நான் நிலக்கூட அடிக்கணும் பெரிய கோழிக்கூட. மற்றவங்களுக்கு அந்த டாய்லெட் இந்த சீட் ஒன்று மாற்றோம்டா. டாய்லெட்டுக்கு சீட்டே போட்டுருக்கீங்க. பிளாட் போட்டு விடலாம் யாரும் இதோட கையோட. என்னக்கோ பிளாட் போட்டால் கரைச்சிட்டா ஊருமடா. அது காலம் இல்லை போகிறோன்னா டெம்பரரியா இருக்கிறது வருஷத்துக்கு கிடாக்கும் பிரச்சனை இல்லை. கீட்டை கலட்டிட்டு இந்த செய்கிற வேலையோடையாவது ஒரு பிளாட் அடிச்சு விட்டான். அப்புறம் அதுக்கு புரியுமா ஒரு வேலை ஷட்டரிங் பாடி அடிச்சு அம்மா சொல்ல இல்லை 2 கீழே அறுத்து விடுறவனியானு அறுத்துட்டு பூரா தூக்கி வைக்கதான் ரெண்டா பிரிச்சு அடிச்சுட்டு தூக்கி வச்சு செய்கிற வேலையோட செய்து விடலாம். இந்த வேலையில் செய்ய அடுத்த வருஷம் ஆய்வுல ஆளுக்கு ஏஞ்சினா இப்போ எங்களை பிளாட் எடுத்து வைக்க சொல்ற அக்கறை இல்லை. அந்த சீட்டையும் கொண்டு போக அந்த டாய்லெட் உடஞ்ச சீட்டையும் கொண்டு வரக்காண்டி எங்களை பிளாட் எடுத்து வைக்கட்டாங்களா? அப்போ இப்படி கொஞ்சம் ஆளாண்டு வரா. அதுக்கு இல்லை, இந்த ஓடு கிடக்குதானே, ஓடு கொண்டு எடுக்கலாம். இல்லாட்டி டாய்லெட் உங்களுக்கு இதுக்கு என்ன ஓடு போடலாதோ செட்டப் மெயின்டெனன்ஸ். அந்த சின்ன சின்ன ஓடு தானே, அந்த சின்ன ஓடு போட்டால் மைண்டில் அதோண்டு ஓடுனா நான் பாக்ஸ் வாரில் அதை எப்போ பாக்ஸ் வாரில் அடிக்கலாம். அதுக்கு நீங்கள் அதுக்கு தான் பாக்ஸ் வார் நெருக்கி அடிக்கும். நெருக்கி ஒரு டிசைன் ஒன்று வரும் தெரியுமா? அந்த சின்ன சின்ன ஓடு போட்டா பழைய ஓடு போட்டால் ஓடு போடலாம்னு. இப்போ தகரம் இல்லாமல் ஓடு போட்டால் இந்த தூரம் உண்டு அதை பார்ப்போம். ஓடு போட்டால் நல்லா ஓடு மிக்ஸ் பண்ண. ஆனால் என்ன ஓட்டுக்கு இங்கே பதிக்க போதில்லை, அதில் பிரச்சனை. ஓட்டுக்கு பொறிவு கூட இல்லை வேணும். அதுதான் தகரத்துக்கு பொறிவு தேவையில்லை பெரிய லெவலில். அரை அடி இருந்தால் பாரு நீங்கள் ஓட்டுக்கு அப்படி வளைச்சி எடுக்கிறாது. வளைச்சி எடுக்கணும்னா நல்லா அப்படி ஸ்லோப்பாக அரைக்கி தான் இருக்கலாம். 2 துண்டு ஸ்லோப் மாதிரி தான் இருக்கலாம். எல்லாம் சிக்கல. ஏண்டா செல்லக்குடி அடிக்கிறாங்க மாவல்காரன் எங்க 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 இது பண்ணுங்க மாவல் தூசி போட்டுதா? மாவல் துண்டு மறந்துட்டான் சொல்லல. அப்போ நீங்கள் நின்று போயிருக்க இப்போ எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா? ஏண்டா கணக்காட்டும் ஓ பிள்ளைங்க இப்பான் கட்டுறாங்க தெரியும். பாப்போம் மாலை பாப்போம். ஆளை தெரியல முழுசா. ஹாஸ்பிட்டல் தெரியட்டும் ஐயா. கூட கண்ணை பார்ப்போம். கண்ணங்கே வாங்க கண்ணை பார்க்கத்தானே நான் வீடியோ போல இருக்கு. காட்டி ரெஸ்ட் எடுங்க. மழையும் தானே
எங்கப்பா கண் ஃபோன் டிக்கெட் கவரேஜ் இல்லை செக்யூரிட்டி பிடிக்குது ஆள் அங்கே ஃபோன் காட்டு சொல்லுங்கப்பா நான் ஃபோன் கேட்குறேன் ஒன்றும் காட்டுறேன் ஃபோன் கேட்குறேன்னு சொல்லுங்க அப்படி என்ன சட்டம் நீங்க சொல்லுங்க வீடியோ கால் நான் கதைக்கிறேன்னு வேலைக்கு ஒவ்வொரு சட்டம் வேலைக்கு போயிலேண்டா அப்புறம் உங்கள் நம்பரெல்லாம் இப்போ ஃபோன் அடிச்சு நான் நிற்க காட்டினாங்க நீங்கள் ஃபோனை கொடுங்க படம் மறுத்துருந்தா நீங்கள் எனக்கு எடுத்து தாங்க ஃபோனில் இருந்து என்ன ஒரு கடமையும் கண்ணியும் உண்டு சட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது அதை பார்க்காம வீடியோக்கு தான் பார்க்கணும் அவங்க நேற்று அங்கே 2 டாக்டர்ஸ் இல்லாமல் ஒரு குழந்தை செத்து போச்சா பார்த்தீங்களா ரிங்கோவில் அதுவரை காய்க்க மாட்டோம் உங்கள் ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்துடுங்க நீங்கள் வைங்கண்ணா யோசிக்க வரணும் ரொம்ப தானே இப்போ ஜோதிச்சு எவ்வளோ பிரச்சனை நடக்கு இந்த அவர் வீடியோ கால் ஆடினா பிரச்சனை நாட்டுக்குள்ளே போய் பேஷண்ட் எடுத்தா இல்லாட்டி டாக்டர்ஸ் எடுத்தா பரவாயில்லடாப்பா அந்த அழிஞ்ச நிற்கிறாண்டு காட்டுறாப்பா போட்டை உங்களை எங்கே சனவராகன்ட்டு தான் செக்யூரிட்டி மேட் மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி ஒரு வீடு வேலைக்கு எடுத்தா முக்கால்வாசி அவரே செய்து முடிச்சுவார் வேலைக்காரர் பெருசாக நம்புறே இல்லை அதான் அதொன்று இருக்காள் முக்கால்வாசி 20 ரூபான்னு இல்லை 20 ரூபா வேலை லாபம்ன்ற போக அந்த ஒரு சொன்ன முடிக்க வேண்டியது படுக்கும் பழம் துணி கிணி முழுவும் புறக்கி அடிச்சு நொறுக்கி சைட்டில் ஈரமாக தான் கிடக்கு வயர் லூப் அடிச்சுட்டாங்களா பாப்பா நடக்கண்டு உங்கள் ஃப்ளாட்டு பில் எடுத்து சொல்லி கேட்குறான் பாப்பா இதுக்கு பிளானை போடுங்க 2 கொண்டையும் 1 கொண்டையும் பண்ணுங்க அதுக்கு வெள்ளிரும்பு போடுங்க இரும்பு ஒர்க்ஸ் விலை கொஞ்சம் அது எவ்வளோ வரும் அது பிரச்சனை அதுக்கு மட்டும் கணக்கு இல்லை கடைசியாக வாங்குவோம் எவ்வளோ கலந்து செட் பண்ணி போட்டு வாங்கி எப்படி மிஷினையும் கேஸையும் வாங்கினா சரி அடிச்சு விடும் அடிச்சுட்டா இங்கே முன்னுக்கும் அடிக்கலாம் நீங்கள் எங்களோட வேலை செஞ்சால் உங்களுக்கு மிஷினும் கேஸ் பண்ணுற காசு வந்துடும் ஆனால் என்ன பிரச்சனைனா மேலுக்கு அந்த டெம்பர் கிளாஸோட வாரபடியால் அது ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன் நான் நீங்கள் வேணா இதுக்கு செய்யலாம் இந்த இதுக்கு செய்யலாம் இதுக்கு தனி வள்ளிரம்பில் போட்டுரும் இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு ஆக கிளாஸ் போட நல்லா சரி பார்ப்போம் பெயிண்ட் அடிச்சு பார்ப்போம் ஒரு அடிச்சு பார்ப்பேன் ஆசைக்கு மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ஒரு அடிச்சு பார்க்கல என்ன சும்மா ஐயா அவருக்கு அடிச்சு பார்ப்போம் எத்தனை வீட்டுக்கு அடிச்சேன் பெஞ்சு மாதிரி இது நார்மலாக மற்ற பில்லர் அடிக்கிறேன் அது பெதர்சீல் பில்லர் ஊத்துனா அடிக்கும் அது சரி செய்யலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் படையில் இடையில அது சும்மா அறிங்க படம் வைப்போம் அமர்த்துவோம் சும்மா அறிங்க நாங்கள் உழவுது சைட்டா சும்மா அறிங்கப்பா நீங்கள் இறுக்கியம் வந்தால் தான் அவ்வளோ இறுக்கியம் வந்தக்கூடாது மெதுவாகவும் வந்தக்கூடாது அதில் இருக்கு அடியில் இருக்கிற விளக்கம் வாங்க முட்டையில் முட்டாது அது காலமே உருட்டா சொல்ல ஆள் சொன்னது மழை வந்துடும் பிரதர் இப்போ இப்படி விளையாட்டு இல்லை நான் இப்போ வெதர் பார்த்து சொன்னேன் வேற ஆனாது பிரான் நல்லா அடிக்குது கட்டேன் உண்மை கதை மழை வந்தால் அடே இடிக்காடா போட்டு டேமேஜ் ஆகினா ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க அவங்க அங்கே ஏண்டிக்கு அதில் ரோட்டை வெட்டையில் ஓ பட்டம் பெறுதாங்க பட்டம் தான் போட்டாங்கப்பா சரியான நீங்கள் அடிங்க சரியில்லை சரியில்லை என்னண்டு நீங்கள் வெட்டி பார்க்கல பட்டம் மெதண்ட் அடிப்பேல் நம்மட மெதண்ட் அடி பிழைச்சிருப்பேன் என்ன ஓட்ட ஓட்டு ஆடிக்க அந்த ஓட்டையும் பெட்டையில் நல்ல சிக்காதானே இருக்கு பெயிண்ட் இது 2 ஓட அடிக்கிறோம் வா ஒரு என்ன ஒன்று இது 2 கோட் அடிச்சு பெயிண்ட் 2 கோட் அடிக்குது நல்ல ஸ்டிக்காக தானே இருக்கு மூளைக்கு பிரசா அடிப்பீங்களா அதெல்லாம் பட்டுமா இப்போ சப்போர்ட் செஞ்சு யாரோ அடிக்கிறவானே மூளை பிரசா கொடுக்கண்டா கொடுத்துருவாண்ணா பிரச்சனை இல்லை பில்லரை பணியண்டு கவுத்தி எடுத்தால் சரி சாமம் பச்சாங்களே
அது நாங்கள் செய்வோம்ண்ணே அது சின்ன பிரச்சனை மண்ணுக்கு போடாங்க மேலே போட்டு எடுத்து போட்டு அப்புறம் மண்ணுக்கு விடுவோம் பிரதர் மேலுக்கு வட்டி போட்டு கீழே அப்புறம் போடுவோம் இருந்தால் சின்ன சின்ன இதில் சொல்லிக்கொண்டு பில்லர் தானே பிரதர் இப்போ பெயிண்ட் அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் பில்லர் தானே அதுவும் வெங்கடை விட்டு கடிக்கே நாங்கள் கடைசி வந்து பம்மாத்தியில் காட்டவே மாட்டோம் நாங்கள் அதுக்காண்டி வேறு இடத்த காட்டுறது இல்லை என்ன அது தண்ணியால் போயிடும் மாவல் சைனிங் மாவல் தான் என்ன இப்போ வடிவா பிடிக்கக்கூடிய அடிச்சா தான் சைட்டுக்குறாங்க அந்த புளி போர்டுக்கு பிரதர்ன்ற ஒரு வடி விடாப்பா அதுதான் போதும் பிரதர் கொண்டு பொறிக்க வேணாம் ராஜ்ய வரிக்கிறது ஒன்றும் பறிக்காங்க இறைக்கு தான் விடுவோம் சில நின்று தான் பாரு நாளை 20 வேலையோட கிஞ்சு ஒன்றும் பறிக்காங்க அவசரப்பட்டு வா சரி எதுவும் செய்யுங்க சரி கொண்டாடே நீ தம்பி இதை என்ன அந்த அது தெரியாது அது நான் பட்டு அது தெரியா அது தெரியா அது பட்டல இன்னும் அது நீ பட்டு நீங்க யோசிக்கிய எங்களோட அக்காண்ட வீட்டை போய் பாருங்க எங்களோட அனுவாக்கள் இருந்த முதல் வீட்டை பாருங்க ஃபுல் பெயிண்டிங் நாங்கள் செஞ்சது அதுவும் வந்து பெயிண்ட் இல்லை பில்லர் இருக்க வண்டி பெயிண்டை விட்டு அடித்தாங்க லிக்விட் விட்டு உண்மைக்காத ஓ அது படா உங்களை கட் பண்ணி காட்ட படாம சின்ன பிரச்சனை விட்டு என்ன டேய் என்ன ஆடுது அது சும்மா ஆடு அது மண்ணு இல்லை என்னன்றா இது ஒரு 2 வேலை எப்படி கேட்கண்டா சப்பாட்டிங்க எப்படி இருக்கும் மண்டை உரைக்கும் சில ஆள் தலை சுற்றி போடுறது ஓ மറ്റേ ப்ரெஷர் கூட்டினா குறைஞ்சாக்க விடக்கூடாது எங்களுக்கு உண்மையாக பகடிக்கலாம்னா நீங்கள் பெல்ட் ஒன்று வேண்டி வைக்கலாம் ஓ உண்மை கதை சேஃப்டிக்கு ஏண்டா சொல்லிக்கொண்டு இல்லானே நம்மள நம்பிக்கையில செய்யறோம் இல்லை ஒரு வேளை தப்பிச்சு தவறு தெரிஞ்சு நடக்கிறலானே இப்போ இல்லை சரக்குறா விடுவோம் ஓ இப்போ உடல் கோளாறு வந்துட்டு திடீரெண்டு ப்ரெஷர் கூட்டிட்டு ஓ அல்லாடி திடீரெண்டு ப்ரெஷர் குறைஞ்சிட்டு அதுதான் அல்லாடி தலையை சுத்திச்சு சம்பந்தம் இல்லாம என்ன அப்படியே வெளியிட்டு போட்டா தொங்கிக் கொண்டு இல்லை நிப்பியலன்னு பார்த்து போட்டனாலும் ஆம்புலன்ஸுக்காரன் அடிக்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஓடி வந்து ஓடி தொங்கு கொண்டு ஓடுனா வந்து பார்ப்பாங்கல்ல ஓ ஓடி இல்லைன்னு எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியா அவ்வளோங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்புறம் விரியோசனே இல்லாமல் போயிடும் அவன் கடுமா லால் ரைனி மழை வர அப்படியா நிற்கும் 1 மணி அப்புறம் மழை எதிர்பார்ப்பான் அப்பா இப்போ பெயிண்ட் யாருக்கு 3 சாப்பாடா பெயிண்ட் யாருக்கு இல்லை நான் எங்களை சொன்னேன் குட்டி என்ன இங்கே விடத்துக்கு புட்டி அடிச்சிக்கல என்ன உலகம் பட்டணுமா அது என்ன உலகம் புட்டி என்ன புட்டி தேய்ச்சி போட்டு அடிக்கும் அதுக்கு மேல அடிக்காங்க ஆ சரிங்க அது எப்படியே நான் கொண்டு வரும் 12:30 மணி ஆகக்குள்ள பார்த்து எங்கப்பா வச்சு நீ நேற்று சாப்பாடு வைக்க நாய் கொண்டு வைத்துறாப்பா சாப்பாடு இல்லை அது நான் கொண்டு வரல நான் பார்த்தேன் நாள்கிட்ட விளையாட்டு அடே அந்த உலகம் தான் நீ ஒன்று நேற்று ரஜ்ஜி இல்லை விட்ட அடே ஆள் கண்டுட்டு நான் சாப்பிடுங்க சீ பின்ன பக்கண்டு அப்படியும் சரி ஒரு கை கோவண்டா தான் என்ன விட்டீங்க எங்கடா விடுதானே மேலே ரெட் பட் ஐத்தையும் காட்டணும் ஓ ஆள் அதான் சொன்னேன் வந்தோன்னே சொன்னேன் சரி இல்லை ஆளுக்கு முடியெல்லாம் பட்டி கொண்டு வந்தது நீங்கள் வீடியோ எடுப்பீங்கன்னா நான் பட்டி வந்து முடி வெட்டி போட்டு மூங்கழுவா வந்துட்டாங்களாப்பா சரியா ஓ அவன் சொன்னோம் நான் கழுவக்கூடாது 2 நாளைக்கு அந்த போட்ட மாஸ்க் என்ன பக்கியா கிடக்கோ சரியா அப்போ பொடியல் லீவா
ஓ அது நீங்களே செய்கிற ஐடியா இல்லை தானே. நான் என்னென்றால் சின்ன வேலை என்றாலும் முடிச்சா நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ஓகே, ஆக்கில் கொண்டா சிக்கல் என்ன விளாங்கு. உனக்கு மழைக்கு என்ன சம்பந்தம்? அண்டு நான் ஓல் அடிச்சு குழம்பு நம்பர் ஓலாக் பண்ணி போட்டேன் மழை வாட்டியோ. அடே புல்லா லூப் பண்ணி முடிஞ்சு என்னன்றா வயர் பாடா விட்டுருக்கான் அவ்வளோக்கா. 2 years தான் வந்து நீங்கள் 2 years தானோ டிகே நண்டாபுரம் என்ன? அடே டிகே இந்த ஓட்டை அடைக்கலாம்டா, எதண்டே பார்க்காம பண்ணுறேன். இதான் உங்களோட வேலை. உங்களை கண்டோன்னா எங்கள் ஓட்டையிலையா வந்து அங்கே ஓட்டை அடைக்கிறார் பேச்செல்லாம் நான் ஒழுகுதில்ல. அங்கே அடைக்கிற ஓட்டையில் ஒழுகுது. தம்பி சிரிக்கிறான் கதைக்கு பாத்தியோ. அதே சொல்லுவேன், கொத்துன மாமி கொத்துன கோழி ஒன்று என்னென்ன பாரு. வித்தியான மாமி கொத்துன கோழி அண்டு என்ன ஐயோ கடவுளே. பிரதர் சைட்டுக்கு என்ன விட்டோம்னா ரோலர் உருட்டைக்கு ஒழுகுமே. ஷாடியா வயின்ன படம் கண்ணா மழை ஷாடியா தொடங்குது. ஷாதான் கையில் அடக்கா உடனே எடுக்கிறதும் புறம் எடுக்கிறதும் நிறைய வித்தியாசம். பஞ்சியை பார்க்க செஞ்சு அப்போ பஞ்சு பார்க்க அந்த மாவுல எடுத்து அப்படி ஒன்றா சைட்டு ஸ்க்ரேப்பர் போட போ. ஏன் அது இப்போ தான் இது அது எப்படியும் திருப்பி படத்தான் போகுது. இது இல்லை இல்லை நான் வேறு துணி போடுவான் தானே. மாவுல ஸ்க்ரேப்பர் போடக்கூடாது, மாவுல ரெஞ்சி இல்லை போடு. நீங்கள் என்ன அது காய விட்டு போடுவோன்னு இப்போ நாங்கள் பார்க்குறோடைய அழுத்தம் போறீங்க. நாங்கள் இல்லை என்ன போட ஓடுவியல். பாட்டிடாப்பா ரோல் பாட்டி இந்த அலைகடலை ரோல் பாட்டி அலைகடலை திரண்டு வரும். அலைகடல் அலே சொல்லலாம் திருப்பி சொல்லுது காசை குடுறாக்கிண்டு என்ன விளக்கெல்லாம் நினைக்கிறேன். 9 நாள் எப்படி இல்லைப்பா வேற ஒன்று சொல்லால் வேற ஒன்று பண்ணியிருந்த டே கொழுவில்ல பைப் பக்கம் அடிக்காங்க. ஆ பைப்பின் பக்கம் அடிக்காங்க. சிஜி